வணக்கம் ஸ்ரீதர். நம்ம வணக்கம். நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். நேத்திக்கு ஆ, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் பத்தி உங்களோட வியூஸ் சொல்லுங்க. அதான் வியூஸ் என்ன, நான் முதல்ல பிஃபோர் த டாஸ் எஸ்டர்டே இந்த அதர் ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த கான்வே வச்சு ஆடணும். டாப் த்ரீல வந்து சிஎஸ்கேக்கு எப்போதுமே சக்ஸஸ் ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ம். டாப் த்ரீல நல்லா ஆடுவாங்க. கரெக்ட். இப்போ டாப் த்ரீ வந்து படு வீக்காக இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பரே நீங்கள் பாருங்க, ம். அடிக்கிற மாதிரி இருக்காங்க இவங்க இல்லையே. அவங்க வந்து இஃப் யூ ஹேவ் கான்வே, ரச்சின் அண்ட் ருத்துராஜ் இந்த டாப் த்ரீ, and the formula I'll tell you, even if they are basically 40 for 1 in 6 overs, ம். CSB will make it up whether first batting or chasing. The key element என்னன்னாக்கா விக்கெட் பிளமிங் விடக்கூடாது 6 ஓவர்ல. பிளமிங் கூட அதான் சொல்லியிருக்காரு. பிளமிங் கூட அதான் அப்படியா? கோல். ஆமா ஆமா, ஆ, ஸ்லோவா நம்ம பவர் பிளேல ஸ்லோவா இருந்தாலும் வில் கேட்ச் அப். அதான் இதே சேம் இதுதான் சொல்லியிருக்காரு. பட் என்னன்னா திருப்பாத்தி வாஸ் வீக் லிங்க். திருப்பாத்தி கான்பிடன்ஸும் இல்ல, கேமும் ஆமா. இல்ல, ஓப்பனிங்ல ஆடுற கேமும் இல்ல அவருக்கு. டு கவுண்டர் ஹேசல் அவர் இல்ல. அவர் ஜெனரல் நம்பர் 3 பெட்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கூட ஓப்பனிங்கை அது விட. கூட அது கூட பவுன்சர் போட்டா கம்பல்சரியா ஹுக் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு கிளியரா ஆம், தெரியுது பவுன்ஸ் பண்ணி எடுத்துடலான்ட்டு. ஆமா. அது ஒரு கீ ஆஸ்பெக்ட். டெஃபினட்டா we have to take into consideration. ம். See, சாம் கரனுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டாவே கான்வே ஆடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். யூ ஓகே. டோன்ட் ஹேவ் டு, ஆ. நோ நோ டூ வேஸ் அபவுட் இட். ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் வாண்டிங்கா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்துருவாரு. வில் பிளே ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் வெரி வெல். இன்னிங்ஸ் ஒரு ஒரு பக்கம் ஆடுவாரு. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இல்லையா? பட் கரெக்ட். பட் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஆர்சிபி. நான் என்ன சொன்னேன்ல, ஹேசல்வுட் வந்து நல்ல ரிதம்ல இருக்காரு, அவர் 2 விக்கெட் எடுப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆச்சு. சி, இஸ் a வெரி குட் பவுலர். எனி கண்டிஷன் கரெக்ட். அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ் இஸ் a வெரி குட் பவுலர். கரெக்ட். இது கல்கட்டாலேயே நல்லா பவுன்ஸ் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். ஆ, இப்போ சென்னை இந்த கிட்ட கூட பவுன்ஸ் ஆகும்னு நான் நினைச்சு பேசினோம். அதே மாதிரி பவுன்ஸ் ஆச்சு. ஆமா ஆமா. டெஃபினட்டா அண்ட் அவர் இஸ் வெரி டால் அண்ட் ஹிட் த டெக். நூல் ஹிட் த கட்டு டெக் அட் கரெக்ட் லென்த். நூல் கட்டு நூல் கட்டி போடுறாரு. இல்ல, அவர் he knows how to bowl actually. He's a much improved bowler over the last 4-5 years. இன்ஜுரி தான் ஒரே கன்சர்ன் அவருக்கு. அதான் நான் சொன்னேன், இந்த the rhythm with which he is bowling, அவரு கலீல் அகமத், the rhythm with which they are coming in, no, you can sense that they are in good rhythm. நேற்றுக்கு யாஷ் தயாலும் நல்லா போட்டாரு. இல்ல, அவர் மச் இம்ப்ரூவ்டு போலர். சி, அந்த 6 6 இன்க்ளூசிங் அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவரோட அவரோட கிராஃப் பாருங்க. இஸ் கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவ்ட் இஸ் ஆன் இஸ் bowling. ம். பட் there are certain things we can work out is bowling. ஜென்ரலா என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஒய்டா கிரீஸ் வந்து ஒய்டா வெளில போடுவாரு, ஒரு ம். ஃபுல் டாஸ் மாதிரி போடுவாரு. ம். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ம். ஸ்ட்ரெயிட்ல அடிச்சணும் அவனுக்கு. என்னன்னாக்கா, சாரி, ஸ்ட்ரெயிட்ல அடிக்கணும். அவரை ஸ்ட்ரெயிட்ல அடிச்சானாக்கா அவருக்கு bowling போட தெரியாது. ம். இன்னொன்னு, நகர்ந்து நீங்க நகர்ந்து bowling போட தெரியாது. ஸ்டம்ப் ம். நீங்க விட்டுருங்க, அவர் எங்க தான் டார்கெட் பண்ணுவாரு, போலிங் கிரீஸ் ஒயிட் இருக்கு பாருங்க, அங்கதான் போடுவாரு. ஓகே. ஆனா ஒரு இது என்னன்னாக்கா, அவர் ஸ்லோ ரன் கரெக்டா போடுவார். ஓகே. நீங்க பிக் பண்ணீங்கன்னா நீங்க அக்ராஸ் அடிச்சு தான் அவுட் ஆவாங்க. அவரை அக்ராஸ் படையப்படாது அவரை. ஓகே. நீ ஸ்ட்ரெயிட்ல அடிங்க. நீங்க ரிங்கு சிங் அடிச்சதே பாரு, எடுத்து பாருங்க, ம். எல்லா ஸ்ட்ரெயிட்ல தான் அடிப்பாரு. ம். ஸ்ட்ரெயிட்ல அடிச்சு அவர் போட தெரியாது அவருக்கு போலீங்க. ஓகே. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கோடு யூ ஹேவ் டு கிராக். அது சரி. அப்புறம் பட்டிதார் எவ்வளோ சான்ஸ் சிஎஸ்கேவோட கேச்சிங் வந்து இவ்வளோ. ஃபீல்டிங் இந்த மாதிரிலாம் கேட்ச் விட்டாங்கனாக்கா எந்த டீமுமே வின் பண்ணாது. ம். இது வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது சரி. இங்க எங்கேயும் நிக்க வைக்கிறாங்க ஃபீல்ட் செட்டிங்கு, கரெக்ட். எவன் நிக்கிறான், லட்டு மாதிரி வர கேட்ச் விடுறாங்க. ஷார்ட் தேர்ட் மேன், ஷார்ட் மிட் விக்கெட்டு, இதெல்லாம் கீ பொசிஷன் இல்லையா? இல்ல, அங்க இந்த லெவல்ல இப்படி விட்டானாக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. 30 ரன் எக்ஸ்ட்ரா நேத்திக்கு கொடுத்தது. அண்ட் கேப்டன்சி டோட்டலி வாண்டிங். மேபி தோனி சரி பண்றாரா அதெல்லாம் தெரியாது எனக்கு. லாஸ்ட் ஓவர் ஷாம் கரன் ஓவர் கை செத்து போச்சு அவருக்கு. இல்ல, 2 ஓவர் அஸ்டின் போடவே இல்லையே. சி, இது வந்து என்னன்னே புரியல. அந்த சாம் கரன் 20 ஓவர் போட முடியுமா? ராங் சாய்ஸ். ஸ்பின்னரை போட்டானா அவர் ஆட தெரியாது. டீம் டேவிட்டுக்கலாம் எங்கன்னா அடிப்பாரு, குழ கலப்பிக்கும். மூக்கு மேல ராஜான்னு ஸ்ரீகாந்த் அந்த மாதிரி. ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஹூ இஸ் பேட்டிங்ல. இல்ல அதான் டாப் பவுலர், அதுவும் அஸ்வின் மாதிரி ஒரு இந்த டிஃபென்சிவ் பவுலரை அவன் கான்பிடன்ஸ் இல்லாம சடனா போச்சு. இத்தனைக்கு செகண்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு அவரு. ஆனா இல்ல, அப்ப போட வைக்கவே இல்லையே நடுவில். கூட வைக்கல. another aspect I will tell you about ஜடேஜா.
Jadeja is a very good bowler in Chepauk. If you observe, when he bowls second, ம் when he bowls first, what happens? பயங்கர ஃபாஸ்டா ஜென்ரலா ரெண்டு இப்படி போட்டா ஃபாஸ்டா தான் போடுவது. ஃபர்ஸ்ட் bowling போடும்போது ஃபாஸ்டா போடும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஈஸியா வந்துடுறது. அது செகண்ட் போடும்போது என்ன ஆகுதுனாக்கா ஸ்கிட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வருது அவருக்கு. அது ம் தப்பு பண்றாங்க. ம் நீங்க வேணா அவர் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஓகே செகண்ட் bowling போடும்போது யூ வில் பி மோர் எஃபெக்டிவ் ம் தேன் bowling ஃபர்ஸ்ட். ஓகே அண்டர் தர இந்த விக்கெட் டர்ன்ஸ். ஓகே நார்மல் விக்கெட்ல சேப்பாக்ல மத்தியானம் மேட்ச் ஃபர்ஸ்ட் bowlingனாக்க ஜடேஜா இஸ் இன்எஃபெக்டிவ். வேற வைல் டிஃபெண்டிங் இஃப் யூ சி ஒன்னு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர். ஏன்னா ரெண்டு பால் டக்கு ஒரு ரெண்டு மேல் பால் போட்டுருவாரு. ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. ஒன்னு என்ன பண்ணுவான், ப்ரீ ரிட்டர்மெண்ட் சுத்துவான், அதனா அவுட் ஆயிடுவான். ம் அது ஒரு ஆஸ்பெக்ட் ஃபார் ஹிம் வைல் டிஃபெண்டிங் இட். அனதர் ஆஸ்பெக்ட் இஸ் the wicket is fraction faster than the first innings. ம் It skids. ஸோ அவர் ஃபாஸ்டா போடுறதுனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வருது. அது தப்பு பண்ணுவாங்க. இது ரெண்டு ஆஸ்பெக்ட் நீங்க வேணா யூ டேக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சி கரெக்டா இருக்கும் நான் சொல்றது. நேற்று சர்ப்ரைசிங் திங் என்னன்னா படிக்கல் நல்லா ஆடினார். படிக்கல் அன்யூஷுவலா இல்ல சார், படிக்கல் இந்த அளவுக்கு அக்ரெசிவா அந்த சமயத்துல கோலிலாம் சரியா படல. அவர் தடவிட்டு இருக்க சமயத்துல வந்து அந்த ரன் ரேட்டை இனிஷியல் அவர் எடுத்து கொடுத்தாரு. பட்டிதார் ஆஃப்கோர்ஸ் சொல்ல வேண்டாம். பட்டிதார் ஹஸ் காட் அ வெரி குட் கேம். அவர் நல்லா விளையாடாரு. இன்ஃபேக்ட் அத்தனை சான்சஸ்க்கு அவர் ரொம்ப ரன் அடிக்கல. அது ஒருத்தல இல்ல சென்னைக்கு இல்ல he has got all round game. அதுல டவுட்டே கிடையாது. ஆமா பட்டிதார் has got all round game and still he is learning. as captaincy நீ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் is looking up on ரெண்டு டீமே பார்த்தா வச்சுக்கோ. ருத்துராஜ் is looking at MS Dhoni, பட்டிதார் looking at விராட் கோலி. so it is good thing only. எலிஃபண்ட் இன் தி ரூம் ஜெனரலா எலிஃபண்ட் இன் தி ரூம். ஆமா. ஸோ அது ஓகே தான். பட் as long as he is winning it is fine. சரி, அவங்களுக்கு வந்து இவங்க வந்து போலிங் நல்லா செட் ஆயிருக்கு. ஆர்சிபி போலிங் நீ பாத்தீங்க வச்சுங்க, இந்த ஹேசல்வுட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ஓகே, அவனுக்கு இன்னும் சொப்னில் வச்சிருக்காங்களா அவங்க? ஐ எம் நாட் ஷூர் வெதர் இஸ் தேர் ஆர் நாட். சொப்னில் அவரும் நல்ல போலர் சார். ஆக்சுவலா சொப்னில் அதான் ஸ்ரீகாந்த் கூட சொல்லியிருந்தாரு, சொப்னில் ஆட வைக்கணும், சொப்னில் ஆட வைக்கணும்னு. சொப்னில் அவர் வந்து பயங்கர லக்கி சாம் ஆல்சோ. ஆமா ஆமா, அவர் ஆன் மேட்ச் அதப்படதே கிடையாது. அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க நல்ல பவுலர் தான், நல்ல பவுலர் தான். நல்ல போலர் அவரு. அவர் வந்ததுல லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கு, 6-7 கண்டினியூஸ் பண்ணாங்க. 6 ஆன் தி ட்ராட். அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாருன்னா வின் அப்படிமாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம். ஏதோ சம்திங் தேவர் இந்த சோஷியல் மீடியா. என்னை பொறுத்த வரைக்கும் லக்கு நான் எடுக்க மாட்டேன். எனக்கு பெஸ்ட் டீம் பெஸ்ட் 11 செலக்ட் பண்ண நீங்க கரெக்ட். அப்புறம் நடக்கட்டும்னு பாப்பேன். லக்கு போட்டு ஆள் எடுக்க முடியாது. இல்ல இது வந்து லெக் ஸ்பின்னர் சுயான்ஷு சர்மா அவரு நல்லா போடுறாரு போலிங். சுயான்ஷு எங்கேயோ பார்த்துன்னு போடுறாரு, பேட்ஸ்மேனை பார்க்க மாட்டேங்கிறாரு. இல்ல அவங்களுக்கு இப்ப சதி ஒர்க் அவுட் ஆகுது, அவ்வளவுதானே கணக்கு. அது சரி. ஸோ போலிங் நல்லா செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. பேட்டிங் அடிச்சாலும் வின் பண்ணுவாங்க. விராட் கோலி அடிக்கிற வரைக்கும் பேட்டிங் கிளிக் ஆகும் அவங்களுக்கு. ஸோ ஆர்சிபி லுக்ஸ் லைக் அப்புறம் செட் சைட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப். இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். தோனி வந்து அவ்வளவு லேட்டா வராரு, எல்லாரையும் அதெல்லாம் மீம்ஸ்லாம் வச்சு பாக்குறாங்க. ரொம்ப லேட்டா வராரு, முன்னாடி வரமாட்டேங்கிறாருன்னு. இது வந்து தோனி ஒன்லி ஹேஸ் டு ஆன்சர். என்னக்கா இது வந்து எப்படின்னாக்கா நேத்திக்கு வந்து கிளியர்லி இட் இஸ் டு பி சீன். எப்படி இருந்தாலும் அஸ்வின் முன்னால வந்திருக்கலாம். அது என்னன்னே புரியல எனக்கு, மிஸ்டரியா இருக்கு. ஐ மீன் பாடி ஸ்ட்ரெயின்னால 20 ஓவர் கீப் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அதை கீப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா அடுத்தது 20 ஓவர் கீப் பண்ணணும். இல்ல பேட் கீப் பண்ணிட்டாருன்னா பேட்டிங் பண்ணணும். அது ஸ்ட்ரெயின் ஆயிடுமோ லெக்ஸ்ல, அவரால் ஸ்ட்ரெயின் த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட் ஆடணும்னு பாக்குறாரா, அதனால இஸ் கன்சர்விங் ஹிம்செல்ஃபா? அது இருக்கலாமா? இல்ல சரி, என்ன கேட்டீங்கன்னாக்கா தோனி வந்து ஃப்ரண்ட்ல வரலாம், அவுட் ஆனா பரவாயில்லங்கிற நானு. அதுல இன்னும் டவுட்டே இல்ல. இதுல என்ன இருக்கு, அவுட் ஆயிட்டு போனா என்ன? இப்போ he has got better strike rate than other people anyway. இப்போ நான் கேப்டன் நான் வெச்சுங்களேன், தோனி பேட் அப் அப்படின்றான். ஏன் சொல்ல மாட்டேங்க? அத சொல்றதுக்கு யாருமே கிடையாது சிஎஸ்கேல, அதான பிரச்சனை. சரி, அந்த அளவுக்கு சொல்றதுக்கு யாருமே கிடையாது சிஎஸ்கேல. பட் he has to bat up the order. இது 8-9லாம் வரதெல்லாம் வேஸ்ட். சிஎஸ்கேல என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒன்னு கான்வே சொல்லிட்டீங்க, கான்வே கூட திருப்பாதி ரெண்டு விஜய் சங்கர் ஆடலாமே ஸ்ட்ரெயிட்டாவே. யாராவது ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு திரிபாதி அண்ட் கூட டிராப் பண்ணிட்டு விஜய் சங்கர் ஆடலாம். இன்ஃபேக்ட் திரிபாதியை டிராப் பண்ணி விஜய் சங்கர் ஆடலாம். கான்வே வந்துட்டாருனாக்கா 3 ஆயிடுது. ஓகே, விஜய் சங்கர் அண்ட் ஹூடானா ஒரு சான்ஸ் பேசிக்கலி. எனக்கு என்னமோ சொல்றேன்,
ஆந்திரே சித்தார்த் எடுக்கணும்னு தோணுது. பண்ண மாட்டாங்க சார், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இங்க. இஸ் ரியல் டேலண்ட் யங்ஸ்டர். இப்ப இல்ல இல்ல, டேலண்ட் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ரகுவன்ஷி டேலண்ட் இருக்கிறதுனால தான் நாங்க எடுத்துருக்கோம் அப்படிம்பாங்க. நிறைய ஸோ டீம்ல யங்ஸ்டர் ஆடுறாங்கல்ல, அது இது யங்ஸ்டர் கப்பா இருக்கு, அவங்க தைரியமா ஆடுறாங்க. ஜென்சி அதை சொல்றாங்கல்ல, ஆமா, நல்லா ஆடுறாங்க. கொடுக்க வேண்டியதுதான் அந்த கேட்டா. சி நம்ம பேசுறது சாம் கரனை டிராப் பண்ணிட்டு கான்வே வர்றதே பெரிய விஷயம் இந்த சிஎஸ்கேல. நீங்க ரொம்ப திங்க் பண்றீங்க. எனக்கு வந்து இருக்குல்ல அவைலபிள் ஸ்குவாட் பெஸ்ட் 11ஓட நம்ம போய் இறங்கணும். அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் ஜாப். இல்ல அப்புறம் சி ஜெயிக்கணும் பெஸ்ட், தோக்கணும்ன்றது ரெண்டாவது விஷயம். நீங்க சொல்றது எல்லாம் வாசு, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். பெஸ்ட் 11 ஃப்ரம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் பெஸ்ட் 11. அங்க உள்ள உட்காந்து சொல்லுவான் வி வில் பேக் யூ அப்படிம்பாங்க சிஎஸ்கே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெரி நான் டிஃபிகல்ட் டு. சொல்றேன், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜை பேக் பண்ணாங்க, இதுமேல பேக் பண்ணாங்க, அவனுக்குலாம் ரியல் கிளாஸ் இருக்கு, அதனால பேக் பண்ணாங்க. அப்போ பேக் பண்ணலாம், ஃபார்ம் இல்லைன்னா பரவாயில்ல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த திரிபாத்திலாம் எங்கேயோ கை இருக்கு, எங்கேயோ கால் இருக்கு, டைமிங் இல்லை. ஹூடாகும் சுத்தமா இப்போ இந்த பார்த்தா ஹூடா இல்லை, இப்போ பார்த்தாலே தெரியுது. இன்னும் 4 சான்ஸ் கொடுத்தாலும் அவனால வந்து 15 ரன்னுக்கு மேலே அடிக்க மாட்டான். இப்படிதான் ஆட போறான், அது தெரியுது எனக்கு. ஸோ அதனால இப்பவே ஏர்லியர் தி பெட்டர். ஏன்னா டோர்னமெண்ட்ல வந்து கேட்ச் அப் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். சிவம் துபே ஒண்ணுமே இல்லையே, மொமெண்டம். பீங் எக்ஸ்போஸ்டு. சிவம் துபே ஒண்ணுமே இல்லாம இருக்காரு. அடுத்தது என்னன்னா கவுஹாட்டியில வேற போய் ஆடணும், ஒரு நாள்ல மேட்ச் ஆடணும், அது வேற டஃப் இருக்குது. சரி ஓகே, இன்னைக்கு அப்புறம் டைம் ஆயிட்டு இருக்கு. ஜிடி வர்சஸ் இதை பத்தி ஒரு இது பண்ணிடுவோம். ஜிடி வர்சஸ் எம்ஐ குவிக்கா. I think GT will put up a good show today. Na, they have a good record in Ahmedabad against MI. And I feel Butler will come good today. ஓகே. இல்ல டீம்ல போன வாட்டி பிரசித் கிருஷ்ணா அடி வாங்கினா, சுராஜ் அடி வாங்கினா, அவங்களை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களா? யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? இல்ல அவங்க இஷாந்த் சர்மா வச்சிருக்காங்கல்ல, இஷாந்த் சர்மா they might give a look on இஷாந்த் சர்மா. I don't know. கஜரோலியா அவர் வந்து ஹேசல்வுட்டே சொல்லியிருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேணும் ஒரு டீம்ல. லெஃப்ட் ஆர்ம். அதனால கஜரோலியா ஆடுவாரா? ஹேசல்வுட்டே சொல்லியிருக்காரு ஆக்சுவலா விளையாடுறதுனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு. இல்ல அது என்னன்னா, ஆஷிஷ் நரா has got his own plans. அந்த டீம் பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டு சைடு தான். அவர் டக்குன்னு மாத்த மாட்டாரு. ஆக்சுவலா அவர் மேக்ஸிமம் மாத்தினா எனக்கு என்னவோ தோணுது இஷாந்த் சர்மா தான் ஆட வைப்பார். ஐ திங்க் இஷாந்த் சர்மா நாட் ஃபுல்லி ஃபிட், மேபி, ஐ டோன்ட் நோ. ஓகே. ஸோ பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக இஷாந்த் சர்மா தான் ஆடுவார் ஆடினாங்க. ஓகே, அதுதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சிராஜ் மைட் டூ வெல் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கேம். அஜிஷ் நேரா இஸ் a very good கோச். நிறைய சொல்லி கொடுப்பாரு நல்லா. ஏன்னா ரோவரா பேசுவார், அதான் ப்ராப்ளம். பட் நல்லா சொல்லி கொடுப்பாரு. எம்ஐ பொறுத்த வரைக்கும் மின்ஸ்க்கு பதிலா ஹார்திக் பாண்டியா ஒரு சேஞ்ச். பாண்டியா உள்ள வந்துடுவார் ஸ்ட்ரைட் அவே. ஓகே. ஐ திங்க் ஸ்கை ஷுட் கம் குட் இன் திஸ் விக்கெட். ஏன்னா நல்ல பேட்டிங் விக்கெட்டு, பறக்கும். திலக் வர்மா அடிப்பான். ஓகே, தோணுது எனக்கு அப்படின்னு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ வாட் இஸ் தி டோட்டல் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? விக்கெட் ஃபிளாட் விக்கெட்டா இருந்தாங்க 200 தான். அப்படிதான் 200. அது நல்லா இப்போதைக்கு விக்கெட் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. 200 இல்ல அங்க வந்து 7-8 விக்கெட் இருக்குல்ல. அவங்க என்ன வேணா ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ரஷீத் கானை வச்சு ஸ்பின் போடலாம்னா போடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அவங்க. எந்த விக்கெட் ஆனாலும் 200 நீங்க சொல்ற மாதிரி 200 தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பார் ஸ்கோர் அது பார்ப்போம், நம்ம நாளைக்கு இதை பத்தி பேசுவோம். யா, தேங்க்யூ.